கவனங்கிறது எவ்வளோ முக்கியன்றத இன்னைக்கு நம்ம கதையில பார்க்கலாமா? ஒரு அழகான ஊர்ல ராஜுன்னு ஒரு புத்திசாலி பையன் இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அவனால முழு கவனத்தோட ஒரு வேலையை செய்யவே முடியாது. ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போதே அவனோட மனசு பட்டாம்பூச்சி மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். வீட்டுல அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ அவனுக்கு அறிவுரை சொல்லியும் அவனால அதுல இருந்து மாறவே முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஊருக்கு குருஜி ஒருத்தர் வந்தாரு. அந்த குருஜி அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட ராஜுவோட அப்பா ராஜுவை அவர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. ராஜுவோட அப்பா ராஜுவை பத்தி எல்லாத்தையும் அந்த குருஜி கிட்ட சொன்னாரு. குருஜி ராஜு பக்கமா திரும்பி ஒரு குவளையில தண்ணி நிரம்ப கொடுத்து, இந்த குவளையில இருக்கிற தண்ணி கீழே சிந்தாம இந்த ஊரை 3 வாட்டி சுத்தி வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. ராஜுவும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த தண்ணிய பார்த்துக்கிட்டே மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போனதும் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு மனசை தடுமாற ஆரம்பிச்சதும் கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டிடுச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்துல மரங்கள் அசைற சத்தம் கேட்டதும் அதை வேடிக்கை பார்த்ததும் திருப்பி கொஞ்சம் தண்ணி கொட்டிடுச்சு. அவன் குருஜி கிட்ட போகும்போது குவளையில பாதி தண்ணி தான் இருந்துச்சு. குருஜி அதை பார்த்துட்டு, இந்த குவளை தான் உன்னோட முடிக்க வேண்டிய செயல், அதுல இருந்த தண்ணி உன்னோட முழு கவனம், நீ வெளியே வேடிக்கை பார்த்தது எல்லாமே உன்னோட கவன சிதறலுக்கு காரணம். இந்த கவன சிதறலால உன்னோட வேலை எல்லாமே பாதியிலே நின்று போயிடுச்சு. அதனால எப்போ ஒரு வேலை எடுத்தாலும் முழு கவனத்தையும் அதுல செயல்படுத்தி செஞ்சேன்னா கண்டிப்பா அதை சீக்கிரமே முடிச்சிடலாம், நல்லபடியாவும் முடிச்சிடலாம் அப்படின்னு ராஜுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புனாரு குருஜி. முதல்ல கொஞ்ச நாள் ராஜு ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனால அவனோட கைபேசிய பயன்படுத்தாம இருக்க முடியல. நாளடைவுல அவன் படிக்கும் போது அவனோட கைபேசி பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்துச்சு. அவன் பள்ளியிலும் ரொம்ப நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு தேசிய அளவில் நடக்கிற ஒரு பரீட்சை ஒண்ணு நடந்துச்சு. அதுல ராஜு சேர்ந்து பரீட்சை எழுத ஆரம்பிச்சான். மத்த பசங்க எல்லாரும் பரீட்சையோட கடினத்தால ரொம்ப பயந்து போய் இருந்தாலும் ராஜு மனசளவுல ரொம்ப அமைதியாவும் நிதானமாவும் யோசிச்சு அவனோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதிட்டு இருந்தான். அந்த பரீட்சையோட முடிவுகள்ல ராஜு தான் வெற்றி அடைஞ்சதா அறிவிச்சாங்க. எல்லாரும் கொண்டாடினாலும் ராஜு குருஜிக்கு நேரா போய், நீங்க சொன்ன அறிவுரையினாலதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு வந்தான். என்னதான் ராஜு புத்திசாலி பையனா இருந்தாலும் அவனோட கவனமும் ஒழுக்கமும் தான் அவனுக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்திருக்கு. இந்த மாதிரி குட்டி கதையை கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.